ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. ஐயாவுடைய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட கதம்பங்கள் அப்படின்னு ஒரு கதம்பம் என்ன எல்லாத்தையும் சேர்ந்து கட்டுறதுதான் கதம்பம் சொல்லுவாங்க. அப்படி பல்சுவை நிகழ்ச்சியா பண்ண போறாரு ஐயா, பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேட்காதவங்க 5 பேர் இருக்கிறீங்க. நான் பேசுறது கேட்காத 5 பேர் இருக்கிறீங்க இருக்கீங்களா? ஓகே, 5 ஒண்ணுதான் வந்திருக்குது, மீதி 4 வரல. ஐயா பேசுறது கேக்குதா? நல்லா சாப்பிட்டீங்களா? நடுவில் இருக்கிற ஐயாவுக்கு கேட்கல போல கேக்குதா? சரி சரி, ஓகே ஓகே. நல்லா சாப்பிட்டீங்களா? வயிறார சாப்பிட்டீங்களா? மனசார சாப்பிட்டீங்களா? திருப்தியா சாப்பிட்டீங்களா? வயிறாரங்கிறதுக்கு அர்த்தம் வேற, மனசாரங்கிறதுக்கு அர்த்தம் வேற, திருப்தியா இருக்கிறது அர்த்தம் வேற. கேள்வி ஒரே மாதிரி இருந்தாலும் அர்த்தங்கள் வேறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்துல ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் சார்பா 20வது ஜோதிட கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கும் ஐயா ஏழுமலை ஐயாவை வணங்கி, இங்கே வந்துள்ள அனைத்து ஜோதிட குருமார்களையும் வணங்கி, இங்க இருக்கக்கூடிய குருமார்கள் அனைவரையும் வணங்கி, நாளைய குருமார்களான உங்களையும் வணங்கி, எஸ்கே ஜோதிட வித்யாலயம் சார்பாகவும் சேலம் யோக வராகி சக்தி பீடத்தின் சார்பாகவும் அனைவரையும் வருக வருக என்று நானே வரவேற்று என்னுடைய உரையை ஜோதிட கதம்பம் என்கிற உரையை ஆரம்பிக்கிறேன். ஜோதிட கதம்பம், இந்த கதம்பம்ங்கிறது நிறைய அர்த்தம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ஜோதிட துறையில கர்மா நம்மளை பாதிக்காம இருக்கிறதுக்கு நாம முதல்ல என்ன செஞ்சுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு செயலுக்கும் உயிர் இருக்கு, கரெக்டுங்களா? இப்ப உயிர் இருக்கிறதுனாலதான் ஒரு செயலை செய்ய முடியுது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா இப்ப கருத்தரங்கம் நடத்துறாரு. அந்த கருத்தரங்கத்துக்கு உயிர் இருக்கிறதுனாலதான் தொடர்ந்து நடத்திக்கிட்டு வராது. இது புரியுதா புரியலையா உங்களுக்கு? இது இருக்குதா இல்லையா? அப்ப அந்த கருத்தரங்கத்தில் நடத்தக்கூடிய மக்களும் சரி, கருத்திருந்து வரக்கூடிய மக்களும் சரி, நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உயிரை பாதுகாக்கிற மாதிரி இந்த ஜோதிட கலையையும் இந்த கருத்தரங்கத்தையும் நாம் தான் காக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இது புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதா புரியலையா? அப்ப ஜோதிடத்தை நாம பாதுகாக்காம வேற யாரு பாதுகாப்பா? கருத்தரங்கம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? தன்னுடைய கருத்து மட்டும் கிடையாது, அது ஒரு உயிர் சக்தின்னு அர்த்தம். அந்த உயிர் சக்தியை எந்த அளவுக்கு பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் இந்த ஜோதிடத்துல நாம பெரிய நிலைமைக்கு வர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க. ஐயா இது இந்த பக்கம் வைக்கிறீங்களா கொஞ்சம்? ஏன்னா நான் ஒரு ஆங்கிள் இருந்து அது ஒரு ஆங்கிள் இருக்குது. ரெண்டு பக்கமும் 2 தூண்கள், ஒரு பக்கம் மகா அற்புதமான தூண், இன்னொரு பக்கம் மிக பிரமாண அற்புதமான தூண். இது சிங்கத்துக்கு நடுவுல நான் ஒரு எலி மாதிரி நின்று பேசிட்டு இருக்கேன், அவ்வளவுதான் விஷயம். சரி, ஓகே. இப்ப அந்த மாதிரி கருத்தரங்கத்துக்கு ஜோதிடர்கள் கர்மா தாக்க கூடாதுன்னா நீங்க சொன்ன சொல் வந்து கரெக்டா நடந்துக்கணுங்கிறத இப்ப இருந்தே முடிக்குவாங்க. ஜோதிடம் படிச்சாலும் சரி, ஜோதிடம் பார்த்துக்கிட்டாலும் சரி, நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வர சொல்லிடுவாங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் போவாங்க. அவங்களுக்கு வந்த 200 ரூபாய் ஃபீஸ் கொடுப்பாங்க. ஆனா அந்த நேரம் பார்த்துட்டு வேற யாராவது கூப்பிடுவாங்க, ஒரு 500 ரூபாய் ஃபீஸ் வருது, 1000 ரூபாய் ஃபீஸ் வருது, என்ன பண்ணுவாங்க, அந்த 200 ரூபாய் சொல்றவங்களே கட் பண்ணிடுவாங்க. இது நடைமுறையில நிறைய நடந்துட்டு இருக்கிறத நான் உதாரணத்தோட சொல்றேன். அந்த மாதிரி நீங்க கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கர்மா ஆட்டோமேட்டிக்கா உங்களை பத்திக்கும். ஏன்னா பணம் இங்க முக்கியம் கிடையாது. உன்னை நம்பி ஒருவர் வருகிறார் என்றால் அவர் என்னை காக்க வேண்டும், உன்னுடைய கடமை அப்படிங்கிறத. அண்ணே 5 நிமிஷம் போன் மட்டும் சைலண்ட்ல போட்டிருக்கேன். இது ஒரு கர்மா தான், தப்பா எடுத்துக்காதீங்க. எப்பயுமே நல்லதை கேட்கறதுக்கு பிரபஞ்சம் கூடாது, நல்லது படிக்கிறதுக்கும் பிரபஞ்சம் கூடாது. எப்படி தடுக்கலாங்கிற வேலையை தான் பார்க்கும். அப்ப நாம என்ன பண்றோம், ஒரு கஸ்டமரை வர சொல்றாங்க, நம்ம வருவோம்னு சொல்லிடுவோம். இப்ப நாங்க ஐயா உங்க வீட்டுக்கு வந்துடுறோம்னு சொல்லிடுவோம். அந்த நேரம் பார்த்து வேற ஒரு கஸ்டமர் வந்து, ஐயா அங்க போன 2000 நமக்கு இங்க 5000 ரூபாய் வருது, இவனை கட் பண்ணிடலான்னு நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கர்மா ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த கர்மாவுக்கு அதிபதி யாரு? சனி பகவான். அவர் எங்க இருக்கிறாரு? அது விட்டுருங்க, உடம்புல எங்க இருக்கிறாரு? நாக்கெல்லாம் கிடையாது. அவர் இருக்கக்கூடிய இடமே நம்மளுடைய மனசாட்சி. மனசாட்சி எங்க இருக்கு? யாருக்கும் தெரியாது, ஒரு வெற்றிடத்துல இருக்குது. அப்ப அந்த மனசாட்சிக்கு அதிபதியா யார் இருக்கிறார்னா சனி பகவான் தான் இருக்கிறார் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கங்க. இது ஒண்ணு. இப்ப இன்னொரு தாவுக்கு உங்களால ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க. கமிட்மெண்ட் கொடுத்துட்டு நீங்க அங்க போகல அப்படின்னா நியாயமான காரணமா இருந்தா ஏத்துக்கோங்க. நியாயம் இல்லாத காரணமா கமிட்மெண்ட்டை கட் பண்ணீங்கன்னா கர்மா ரிஜிஸ்டர்ட். நான் இதை அனுபவத்துல நிறைய பார்த்துட்டு வரோம். இந்த மாதிரி எங்களை ஜோதிட கிளாஸ்லயும் சரி, வகுப்புகளையும் சரி,
இந்த மாதிரி சொல்லி நம்ம மாத்திட்டோம்னாவே அது என்ன பண்ணும், அதனுடைய வேலையை செய்யும். எந்த நேரத்துல கை வைக்கணும்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுதெல்லாம் சனி பகவான் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறாரோ அந்த நாட்களும் அந்த மாதங்களும் மிக முக்கியமா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு வந்த கோழி அமுகமா அமைக்கலான்னு, அன்னைக்கு வர வேண்டிய ஆளு கட் ஆயிரும். அங்க மட்டும் இல்ல, உறவுகளா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அந்த விஷயத்தை கட் பண்ணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது, இப்ப கோச்சார சனி பகவானை பத்தி 4 பாயிண்ட் சொல்லலாம்னு இருக்கோம். இப்ப கோச்சார சனி பகவான் எங்க போறாரு? மீனத்துக்கா? ஐயா தப்பா சொல்றீங்க, கரெக்டா சொல்லுங்க. கோச்சார சனி பகவான் எந்த ராசிக்கு போறாரு? எந்த ராசிக்கு போறாரு? கும்பத்துல இருந்து அடிச்சு கேட்டா கூட சொல்லணும். சாப்பிட்ட மயக்க வேற ஒரு பக்கத்து அடிச்சு கேட்டா கூட எங்க போறாரு? மீனத்தான போறாரு. கோச்சார சனி பகவான் போகக்கூடிய ராசி அது. சத்தம் வரலையே, மீனம் தானே? யாரு டவுட் இல்லையா? டவுட் இருந்தா www.sanishwara.com அடிங்க, அவர் உங்களை ரிஜிஸ்டர் பண்ணுவார். உங்களை நம்ம எங்க போயிருக்கோம் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணுவார். இப்ப சனி பகவான் எங்க போறாரு? மீன ராசிக்கு. சரி, சனி பகவான் எந்தெந்த வீட்டை பாப்பாரு? 3, 7, 10. யார் டவுட் ஒண்ணு இல்லையே, நான் பாரம்பரிய முறையாக தான் எடுக்கிறேன். அப்ப 3, 7, 10. இப்ப மீனத்துல இருக்கிறாரு. இருந்துட்டு எந்த வீட்டை பாப்பாரு? ரிஷபத்தை பாப்பாரு. எத்தனாம் பாரிய பாப்பாரு? 3ஆம் பாரிய பாப்பாரு. கன்னி எத்தனாம் பாரிய பாப்பாரு? 7ஆம் பாரிய. 10ஆம் பாரிய எந்த வீட்டை பாப்பாரு? தனுசு. சத்தமா சொல்லுங்க. தனுசு வீட்டை பாப்பாரு. அப்ப 3, 7, 10 இந்த 3 ராசி தான் அடுத்த 2.5 வருஷத்துக்கு அவங்க தான் டாப் ஹீரோஸ். அவங்க தான் டாப் ஃபைனல். யாரு போக 5 பேர்ல யார் டிக்கெட் வச்ச? மீனம், ரிஷபம், கன்னி, தனுசு. இந்த 4 பேர் தான் டாப் 10ல 2.5 வருஷத்துக்கு அவங்க தான் இருக்க போறாங்க. இதை எழுதி வச்சுங்க, ஓகேங்களா? இப்ப மீன வீட்டுல இப்படி பாயிண்ட்டுக்குள்ள வந்துடலாம். மீன வீட்டுல யாருக்கு சூரியன் இருக்குது? யாருக்கா இங்க இருக்கா சூரியன் இருக்கா? பங்குனி மாசம் பிறந்தவங்க பாருங்க. அடுத்த குரல் கண்ட்ரோல் பண்ண முடியல. வர பங்குனி மாசம் பிறந்தவங்க யாரு? யாரும் இல்ல. நல்லா பாத்துங்க, ஒரு கிரகம் எந்த வீட்டுக்கு போகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம 7.5 சனி, 8.5 சனி, 9.5 சனி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. திரும்ப திரும்ப அதான் சொல்றேன். ஒரு கிரகம் எந்த வீட்டுக்கு போகுது. இது எப்படி உதாரணம்? இப்ப நான் 7 மணி ஐயா எனக்கு யாரு நண்பரா பகைவரா? நண்பர். இப்ப நான் இங்க வந்து சுதந்திரமா உட்காரனா, அவர் என்ன பண்ண போயிடுவாரு. இப்ப நான் வெள்ளையன் ஐயா வீட்டுக்கு போறேன். அவர் யாரு? அவரோட நேச்சுரல் குரல் என்ன? கடுமையான கோபக்காரர். வந்தாங்க உட்காரியா, அங்கே எங்க அங்கேயும் ஆடிட்டு இருக்கிற. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப என்ன ஆகும்? அதோட கேரக்டர் வேற. இப்ப ஐயா வீட்டுக்கு போற அவர் என்ன பண்ணுவாரு? வந்து சேரப்பட அங்கேயே உட்காரியா, என்ன விஷயம் சொல்லு, அப்படியே கிளம்பு அனுப்பிச்சு விட்டுருவாரு. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப ஒவ்வொரு வீட்டுடைய கேரக்டரும் வெவ்வேறு. அப்ப நான் எந்த வீட்டுக்கு போறனோ அந்த வீட்டோட கேரக்டர் தான் அந்த சூழ்நிலையை மாத்துது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் எனது செயல்பாடுகள் இருக்கும். புரியுதா? புரியலீங்களா? சரி, இப்ப மீன ராசியில சூரியன் இருக்கவனுக்கு இந்த 3 மாசத்துக்குள்ளார புரியுங்களா, அவங்களுடைய தந்தை வர்க்கத்துல ஒரு கர்மகாரி நடந்திருக்கும். 1. அடுத்த ஜாதகனுக்கு கண்டிப்பாக புகழ் ஏற்படும். ஜாதகனுக்கு தொழில் அமைச்சு கொடுக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா குலதெய்வம் கோயில சிறப்பான வழிபாடுகள் செய்ய வைப்பாங்க. நான் உதாரணத்தை மட்டும் தான் சொல்றேன், ஓகேங்களா? சரி, அடுத்தது மீன ராசியில சந்திரன் யாருக்கு இருக்கு? யாருக்கா இருக்கா? சரி, இந்த மீன ராசியில சந்திரன் போகும்போது என்ன நடக்கும்? சனி அங்க மேய்ப்பாங்க போற, அவ்வளவுதான். ஆல்ரெடி போன மாதிரிதான், ஓகேங்களா? அப்ப இடம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மீன ராசி தான் எடுத்துக்கலாம், மீன ராசிக்கு எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு மாற்றம் வருவாங்க. கால புருஷனுக்கு 4, அதனால வண்டி வாகனம் வாங்குவாங்க. தாய் வழியில் ஒரு கண்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜாதகருடைய புகழ் பிரபலம் அடையும். இது எல்லாம் கட்டாயமாக நடக்கும். உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இது இல்ல, இப்ப நான் இந்த 3 மாச காலத்துல இதுல சம்பவங்கள் கட்டாயம் ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். மீனத்தில் சந்திரன் இருப்பவர்களுக்கு, ரிஷபத்தில் சந்திரன் இருப்பவர்களுக்கு, கன்னியில் சந்திரன் இருப்பவர்களுக்கு, தனுசுவில் சந்திரன் இருப்பவர்களுக்கு. புரியுதா? புரியுங்களா? இதை செக் பண்ணி பாருங்க. மீனத்துல செவ்வாய் இருக்கு. செவ்வாய்க்கு சனிக்கு யார் நல்லவரா கெட்டவரா? நட்பு கிரகம், சம கிரகம், பகை கிரகம், எப்படி வேணா இருக்கட்டும். ஆனா செவ்வாய்ங்கிறவர் யாரு? சொத்துக்கான காரகன், நிலத்துக்கான காரகன். அப்ப
இந்த மீனத்துல செவ்வாய் இருந்தாலும், ரிஷபத்துல செவ்வாய் இருந்தாலும், கன்னியில செவ்வாய் இருந்தாலும், தனுசுல செவ்வாய் இருந்தாலும் இந்த 2.5 வருஷத்தில் அவங்களுக்கு சொத்து வாங்கும் யோகம் வந்தது. சொத்து வாங்குவாங்க. நீண்ட காலமாக சொத்து பிரச்சனை இருப்பவர்கள் சொத்து பிரச்சனை தீர்க்க போறாங்க. நீண்ட காலமாக அவங்க வாழ்க்கையில உடம்பு தொந்தரவா இருந்தா உடம்பு தொந்தரவும் நீங்கும். அதே போல பங்காளி வர்க்கத்தில் யாருக்காவது ஒரு கர்மகாரியம் நடக்கும். அதே போல ஜாதகனுக்கும் உடல்நிலையில சின்ன சின்னதா ஆபரேஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிங்கிறது இது எல்லாமே பொதுவான பலன். இது 90% நடக்கும். இதுவரை நடக்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த காலத்தை நடக்க ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா புரியலையா? இது எளிமையா இருக்கா கஷ்டமா இருக்கா? ஈஸியா இருக்கா ரொம்ப வருத்தமா இருக்கா? ஏன்னா கொடுக்குற பாயிண்ட் எப்படி இருக்கணும், உங்களுக்கு அப்படி கேப்சர் பண்ற மாதிரி இருக்கணும். செவ்வாய்ங்கிற உறவு யாரு? சகோதரக்காரகன். சகோதரனா யாரு? உடன் பிறந்தவர். அண்ணனா தம்பியா? தம்பி. தம்பிக்கான கிரகம் செவ்வாய், அண்ணனுக்கான கிரகம் சனி. இவங்க 2 ஒரு இடத்துக்கு போறாங்க. எப்படி இருக்கும்? வாங்க அண்ணா அண்ணா ஆனந்தம் படத்துல வரக்கூடிய மாதிரி இருக்குமா? இல்ல அங்க நீயா நானான்னு போட்டி போற இடத்துல இருக்குமா? அங்க என்ன ஆகும்? அங்க ஒரு பகைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப நீ பெரியவனா நான் பெரியவனா, ஒரு கடை நீ வெட்டுறியா 2 கடை நான் வெட்டுறனா, இப்ப கடை எந்த பக்கம் யார் எவ்வளவு அதிகம் வெட்டுறோம் இதுலதான் போட்டின்னு இருக்கும். இதெல்லாம் எப்படி இருக்கும்? கிரகங்கள் தன் வேலையை செய்து கொண்டே இருக்கும். அப்ப செவ்வாய் மேல அந்த சனி வரும்போதெல்லாம் இந்த சகோதரர்கள், கல்யாணம் ஆனவங்களுக்கு மச்சான் உறவு, ரத்த உறவுகள், ரத்த பங்காளிகள், இது எல்லாமே யார் வருவா? செவ்வாய் தான் வருவார். இப்ப சனி பகவான் டிரான்ஸ்லேட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏனென்றால் கால புருஷனுக்கு அவர் யாரு? 10க்கு அதிபதி, 11க்கு அதிபதி, கர்மகாரகன், ஆயுள்காரகன், தொழில்காரகன், ஜீவனக்காரகன், மக்கள் கூட்டத்துக்கு அதிபதி. பாருங்க, நல்ல பல பேருக்கு பார்த்தா தொழில் நல்லா இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷ காலம் பாத்தீங்கன்னா தொழில் அப்படியே டவுனா இருக்கும். ஐயா சொல்லிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷங்க. நல்லா கை தட்டுங்க. ஓகே சிறப்புங்க ஐயா. பேசும்போது குறுக்கால வந்தா 100 ரூபாய் ஃபைன் போடுங்க. அடுத்த டேபிள் வச்சு போடுங்க. யாராவது பேசும்போது குறுக்க யாராவது பேசினா 101 ரூபாய் ஃபைன். ஏன்னா சங்கத்துக்கு நான் எப்படி வளர்க்க முடியும்? இப்ப புதன் இருக்குது மீனத்துல, என்ன நடக்கும் ஐயா? புதன் இருக்குது, என்ன நடக்கும்? புதன் யாரு? மாம, மச்சான், நிலத்துக்கு அதிபதி, படிப்பு. பாருங்க, இந்த புதன் மீனத்துல யாருக்கு இருக்குதோ, ரிஷபத்துல இருக்குதோ, யார் அப்புறம் கன்னியில இருக்குதோ, தனுசுல இருக்குதோ, இவங்களுக்கு எல்லாம் அறிவு விருத்தி ஆகும். பாருங்க, ஒரு ஆள் மார்க்கமா இருந்தான், இப்ப நல்லா பிரைட்டா இருக்கிறான் அப்படின்னாலே அறிவு அது வேலை செய்யறான்னு சொன்னாலே சனி பகவான் பார்வை அவங்க வாழ்க்கையில வளர்ச்சியை கொடுக்கும். சனி பகவான் பார்வை ஒரு ஊனத்தையும் கொடுக்கும். இருந்த போதிலும் வளர்ச்சி யார் கொடுப்பா? சனி பகவான் தான் கொடுப்பார். அப்ப அவனுடைய அறிவாற்றல் அதிகமாகும். இப்பதான் செல்போன் என்ன மாத்துறது, செல்போனை மாத்துறது, பட்டா ரெஜிஸ்டர் பண்றது, பட்டா மாத்துறது. நீண்ட காலமா தட பிரச்சனையா இருந்துச்சு, தடம் கிடைச்சது. நீண்ட காலமா பத்திரம் இல்லாம இருந்துச்சு, இப்பதான் பத்திரம் கிடைச்சது. இது எல்லாம் யாராவது உங்களுக்கு சொல்றாங்கன்னா அந்த மீனத்தில் புதன் பகவான் இருந்தா, இப்ப யார் போயிட்டு இருக்கிறா? சனி பகவான் எல்லா விஷயத்தையும் மாத்துவார். காலபுருஷன் எத்தனாவது இடம்? 12. காலபுருஷன் எத்தனாவது இடம்? 12. அந்த 12க்கான வேலையும் செய்வார். இப்ப புதன் கிரகத்தை யாரு? தாய்மாமனை குறிக்கும், நண்பர்களை குறிக்கும், கூட்டாளிகளை குறிக்கும், காதலன் காதலியை குறிக்கும். லவ் பண்றவங்களாம் ஒன்னு நல்லா சேருவான், லவ் பிரிய 2 வேலை எதையாவது ஒண்ணு பண்ணும். இல்ல நான் லவ்வர் குடும்பத்துல யாராவது கர்மகாரியம் கிளம்பிடுவாங்க. இதெல்லாம் கேட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? இது பலன்கள் ஈஸியா இருக்கா? புரியுங்களா? இப்ப மீனத்துல குரு இருக்கிறார். இப்ப யாராவது நல்லதா சொல்லுங்க பாக்கலாம். மீனத்தில் குரு இருக்கிறார். இப்ப சனி டிரான்ஸ்லேஷன் ஆகிறார். அற்புதம். சொன்னோடனே வந்துருச்சு. எப்பெல்லாம் கரண்ட் போதோ அப்பெல்லாம் ஆசீர்வாதம் உண்டுன்னு அர்த்தம். கரண்ட் இருக்கிறதெல்லாம் ஆசீர்வாதம் இல்ல, கரண்ட் போச்சுனாவே வெல் செட்டில்னு அர்த்தம். ஓகே, குரு இருந்தா என்ன ஆகும்? தொழில் அபிவிருத்தி கிடைக்கும். கால புருஷனுக்கு 9, 12க்கு அதிபதி குரு. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப 9ங்கிற பாக்கியம் கிடைக்கும், பேரு கிடைக்கும், பெரும் தனம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும்.
அதே சமயத்துல வீட்டுல பெரியவங்க தாத்தா வகையில யாரா இருந்தாங்கன்னா அவங்களும் முக்தி மோட்சத்துக்கு போவாங்கங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுங்களா? அந்த காலத்து பாரம்பரிய என்ன சொன்னாங்க, அப்படியே பச்சை மட்டம் கட்டணும் வீட்டுல கட்டணும்டா அப்படின்பாங்க. இந்த குருவை வச்சுதான் எடுப்பாங்க. சனி எப்போது குருவை பார்க்கறதெல்லாம் இந்த வேலையை நடக்குங்கிறத ஒரு எளிமையான பலன் தான். பலன்கள் நிறைய இருக்குது. நம்ம பார்த்த உடனே எப்படி சொல்லலாம், இந்த பலன்களை சொல்லலாம். சரி, இப்ப அங்க குரு இருக்குது, குரு வக்கரமா இருக்குது. இப்ப என்ன பலன் சொல்லுவீங்க? வக்கரம் இருந்துச்சுன்னா ஒரு முறை நடந்துச்சுன்னா ஒரு முறை செட் ஆகாது, ரெண்டாவது முறையா நீங்க ஒரு முறை ஃபெயிலியர் ஆகி அடுத்த முறை நல்லது நடக்கும். ஒரு முறை கைக்கு வந்துருச்சு பணம், இங்க கைக்கு வரலன்னு சொல்லுவாங்க. வாய் கைக்கு இருந்து வாய் கெட்டலன்னு சொல்லுவாங்க. இன்னொரு முறை முயற்சி பண்ண வந்துடும். இந்த வக்கரகருக்கு என்ன செய்யும், ஒரு பாதிப்பை கொடுத்தாலும் என்ன செய்யணும், கட்டாயம் நல்லதையும் கொடுக்கும். இந்த கோச்சார சனி பகவான் குரு மேல போகக்கூடிய காலகட்டத்தெல்லாம் குழந்தைங்களுடைய வளர்ச்சி, குழந்தைங்களுடைய படிப்பு மாறுதல், குழந்தைங்களுடைய எண்ணங்கள் மாறுதல், இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி தாத்தா சொத்து பிரிக்கல இருக்கிறது, அப்பா சொத்து பிரிக்காம இருக்கிறதெல்லாம் இப்பதான் கரெக்டா வேலை நடக்கும். யாருக்கெல்லாம் செவ்வாய் மட்டுமே கிடையாது. காலபுருஷனுக்கு 9க்கு அதிபதி யாரு? குரு. 9க்கு 4 எது? 9க்கு 4 குரு தான். அப்ப 9க்கு 4ஆம் இடம் எது? தந்தையின் சொத்து. புரியுதுங்களா? அப்ப அந்த வேலையை இப்ப வேலை நடக்கும். ஐயா நான் 3 மாசமா இதுதான் அருமையான விஷயம் சொல்லிட்டு வந்தவொடனே இதுதான் விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். அற்புதமான ரிசல்ட் சொல்றாங்க. எல்லாத்தையும் நம்ம கேள்வி கேட்டே இருக்கிறேன். புரியுங்களா? இப்ப சூரியன் இருக்கவங்களுக்கும் நம்ம பார்த்துட்டேன், சந்திரன் இருக்கவங்களையும் கேட்டாச்சு. எல்லா வகையிலையும் பாத்தீங்கன்னா கர்மகாரி என்ட்ரி ஆயிட்டாவே சனி பகவான் உங்களை வாட்ச் பண்றாரு. அவர் என்ட்ரி ஆயிட்டாரு, உனக்கு நல்லதை பண்ணி கொடுக்குறாருன்னு தெரிஞ்சுங்க. சனி பகவான் வரும்போதுதான் பெரும் புகழ் கிடைக்கும், பெரும் தனம் கிடைக்கும், கல்யாணம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும், தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் அமையும். யாருக்கெல்லாம் சனி மீனத்துல இருந்தாலும் சரி, ரிஷபத்துல இருந்தாலும் சரி, கன்னியில இருந்தாலும் சரி, தனுசுல இருந்தாலும் சரி, இந்த 2.5 ஆண்டுகள் அவங்களுக்கு எப்படி இருக்கும், தொழில் மாற்றம், தொழில் வளர்ச்சி, தொழிலை உருவாக்குறது, புதிய பிரான்ச் போடுறது, வேலை, இது எல்லா விஷயம் எப்ப நடக்கும்? 2 வருஷம் நடக்கும். அப்ப ஏற்பட்ட சனியை நம்ம என்ன சொல்றோம்? சனியனே சனி பார்த்தா அவ்வளவுதான், சனி பார்த்தா விளங்க முடியாது அப்படின்னு அப்படி சொல்லக்கூடாதுங்கிறத சொல்றேன். சனி பகவான் பார்வைக்கு ஒரு குறையும் இருக்குது, நிறையும் இருக்குது. அதான் சனி பகவான் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுங்க. அவங்களுடைய மனசாட்சியில தான் சனி பகவான் இருக்கிறாரு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. சரி, இப்ப அடுத்தது லக்னாதிபதி 2ஆம் வீட்டுல இருந்தா அந்த ஜாதகர் யார் மாதிரி இருப்பார்? தெரிஞ்சவங்க சொல்லலாம். அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும்? லக்னாதிபதி 2ஆம் வீட்டுல இருந்தார், யாரு வேணா இருக்கட்டும், அது வேற. அதெல்லாம் ஜாதகம் பிரிச்சு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பலன் சொல்லுங்க. நம்ம ஷார்ட்கட்ல போற ஆளுங்க. புரிஞ்சுட்டீங்களா? லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் ஜாதகர் எப்படி இருப்பாரு? தாத்தாவின் குணத்தை ஒட்டி உள்ளவர். லக்னாதிபதி 2ஆம் வீட்டில் இருந்தால் தந்தையினுடைய சித்தப்பா வகையிலயோ தாயோடைய அக்கா வகை வாரியா இருப்பாரு, அங்க வீட்டுல தான் வளருவார். புரிஞ்சுட்டீங்களா? லக்னாதிபதி 4ஆம் வீட்டுல இருந்தா அம்மாவை போல குணநலன்கள் இருக்கும், செயல்பாடு இருக்கும். பாரு எங்க அம்மா மாதிரி என் முகஜாலையில அப்படியே இருக்கேன் அப்படின்னு சொன்னானாவே லக்னாதிபதி 4ல இருக்கான்னு அர்த்தம். லக்னாதிபதி 5 தாத்தன் மாதிரி, தாத்தன் பாவகம். 9க்கு 9 தாத்தன் பாவகம். லக்னாதிபதி 5ல இருந்தா ஜாதகர் குழந்தைத்தனமா இருப்பான். ஆளு பாத்தீங்கன்னா முரட்டுத்தனமா இருப்பான். பேசலாம் பார்த்தா எப்படி இருக்கும்? குழந்தைத்தனமா சிரிச்சு பேசுறது, இதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா தாத்தாவுடைய மூக்கு, தாத்தாவுடைய மூக்கு, தாத்தனுடைய கண்ணும் இந்த மாதிரி கேரக்டர் கொடுக்கும். புரிஞ்சுட்டீங்களா? லக்னாதிபதி 9ஆம் வீட்டுல இருந்தா அப்பா மாதிரிதான் மூஞ்சி இருக்குது, அப்பன மாதிரிதான் செயல்படுது, அம்மா கழுவி ஊத்துவா, இவன் அப்பன மாதிரியே உரிச்சி வச்சிருக்குது அப்படின்னாலே லக்னாதிபதி 9 சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம். லக்னாதிபதி படம்ல இருந்துச்சுன்னா சொல்லுங்க ஐயா. லக்னாதிபதி 12 பாருங்க, 10 பேர் தூங்கிட்டு இருக்கிறீங்க, 10 பேர் தூங்கிட்டு இருக்கிறீங்க. பாரு சரியா போச்சு. 9க்கு 4, 9ங்கிறது யாரு? அப்பா. 9க்குங்கிறது 4, அப்பாவுடைய அம்மா. 4க்கு அது 9, அம்மாவுக்கு அப்பா அப்படிங்கிற பாவகம். இது எப்பவுமே ஈஸி தான், பாயிண்ட் எல்லாம் ஈஸி தான். புரியுங்களா? இவங்க செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? அப்ப ஒரு ஜாதகத்தை பார்த்தா இவன் யார் மாதிரிதான் இருக்கிறான், இவன் யார் மாதிரி இருக்கிறான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் ஒரு ஜாலியா ஒரு பொதுவான பாயிண்ட் வந்தவனே என்ன பண்ணலாம், அவனை சந்தோஷப்படுத்தணும். வந்தவனே ஜாதகத்தை பார்த்தோன்னே 7.5 சனி, நீ ஒண்ணுமே ஆக மாட்டேன்,
அப்புறம் இன்னொரு பேர்ல இருக்கிறாங்க, அஷ்டமச்சனி நீ அல்லல் போடுவ, அப்புறம் கண்டகச்சனி நீ கண்டமா போயிருவ. இப்படி எல்லாம் யாராவது சொல்லிட்டு இருந்தா தயவு செய்து உங்க வீட்டுலதான் அதெல்லாம் நடக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நான் பல ஜோதிடர்களை பார்த்துட்டு வந்திருக்கிறேன். நான் ஒரு 1300 ஜோதிடர்களை போய் சந்திச்சிருக்கிறேன். எனக்கு ஜோதிட ஆர்வம் அதிகமா இருக்கிறதுனால எதுக்காக சந்திச்சேன்னா, நான் ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறதுக்காக பலதரப்பட்ட பல ஊர்களும் போய் இது பண்ணிருக்கிறேன். நான் யார் எப்படிலாம் ஜோசியம் பாக்குறான்னு உட்காந்து பார்த்துருக்கிறேன். அவங்க பாக்குற விதத்தையும் பார்த்திருக்கிறேன், எப்படி சொல்றாங்க. ஏன்னா என்னுடைய குருநாதர் அப்படி சொல்லித்தரல. எனக்கு முதல்ல ஜோசியம் கத்துக் கொடுத்தவர் வள்ளுவர் தான். அவர் யாருக்கும் கத்துக் கொடுக்க மாட்டாங்க. நான் கெஞ்சி கூத்தாடி அவர்கிட்ட கத்துக்கிட்டேன். அவர் வள்ளுவர் அவங்க சொல்ல ஜாதி சொல்லல, அவங்க இதுலயும் வேறுபாடுபட்டவர். அவர் ஒரு நெகட்டிவ் சொல்லி நான் பார்த்ததே இல்லை. 7 சனி நீ அமோகமா இருப்படா அப்படிம்பார். வந்தவனுக்கு அப்பாடா ஐயா அமோகம் இருப்படா நானு அப்படிமா. கல்யாணம் ஆயிருந்தா பாரு, கல்யாணம் ஆயிரும். அது வாக்கு சித்தியா எதுவா எதுவும் தெரியாது. வந்தவனே வரும்போதே சொல்லுவார், குரு பாத்துட்டா உனக்கு யோகம் தான் பாரு. நீங்க நம்பாளுங்க ஐயா அஷ்டமத்துல குரு போது நீங்க பணம் காசு இழக்க போறோமா. அப்பதான் அங்க பணம் காசு சம்பாரிச்சுட்டு இருக்கோம். அங்க எந்த கிரகம் எந்த பாவத்தோட சேர்ந்து இருக்குது, எந்த கிரகத்தோட சேருங்கிறதும் ரொம்ப முக்கியம். அதுதான் உதாரணம் சொன்னேன். இப்ப நானும் ஏழுமலை ஐயா வந்து எப்படி இருக்கிறோம், நட்பா இருக்கிறோம். வெள்ளை ஐயா வீட்டுக்கு போனா ஒரு முரட்டத்தனமா தான் இருப்பாரு. அப்புறம் சீனிவாசன் ஐயா போனா அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பா, ஐயா வாங்க புதன் மாதிரி அவரு, ஐயா வாங்க எல்லாம் பண்ணிக்கலாம் ஐயா செஞ்சுக்கலாம் பாரு. செய்யறாரோ இல்லையா அங்க எப்படி இருப்பாரு, அப்படியே இது பண்ணிடுவாரு. அப்ப நமக்கு என்ன வாங்க இவர் ஃப்ரீயா இருக்கான். ஐயா வீட்டுக்கு போறாரு, டே ரொம்ப பேசுறாங்க, ஒரு மந்திர கட்ட போடுறான்னு ரொம்ப பண்றான், சேட்டை பண்றான், ராகு மாதிரி. அந்த மாதிரி பிரிச்சு வச்சுக்கணும், யார் ராகு யாரு கேது. முதல்ல நம்ம வீட்டுல இருக்கிறவங்க யார் சூரியன் முதல்ல கண்டுபிடிக்கணும், சந்திரன் யாரு அவங்க எல்லாம் விட்டுணும், சனி ராகு கேது முதல்ல யாரும் கண்டுபிடிக்கணும். நம்ம குடும்பத்துல இருக்கிற ஆளுங்களே அப்படி கண்டுபிடிச்சா நம்ம என்ன பண்ணலாம், தவறா இல்ல. அவங்க கிட்ட எது அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணோம், ராகுக்கு தர மாதிரி சில வேலைகளை அவங்கள்ட்ட பேச என்ன ஆகும். அதே மாதிரி லக்னாதிபதி அமர்ந்த வீடுகள் நமக்கு அந்த பாவகத்தினுடைய ஞாபகத்தை சொல்லும். தாத்தா மாதிரி சேட்டை, பாட்டி மாதிரி சேட்டை, அப்பா மாதிரி, பெரியமா மாதிரி. லக்னாதிபதி 2 நான் கேட்டேன், அம்மா பெரியமா வீட்டுல வளர்ந்தியா இல்ல பெரியமா மாதிரி இருக்கானான்னு கேட்டேன். ஐயா இப்ப இந்த ஜாதகம் பெரியமா வீட்டுல தான் வளர்ந்தாருனாங்க. இந்த மாதிரி 100 பேர்த்த கேட்டிருக்கிறோம். லக்னாதிபதி 9, புரியுதுங்களா. இந்த பையன் அப்பா மாதிரி தானே கேட்டிருக்கேன். அப்பா மாதிரி அப்படியே உரிச்சு வச்சிருக்கேன். நாம யாரும் கேட்கிறேன், ஜாதகம் என்னது, முக்காலத்தையும் உணர்த்துகின்ற ஞானம் எதுனா அது ஜோதிட சாஸ்திரம் தான் தெரிஞ்சுக்கணும். ஆனா அதுல மட்டும்தான் நேற்று இன்று நாளை 3மே சொல்லலாம், புரிஞ்சுங்களா. அந்த கால ஜோதிடம் என்ன பண்ணாங்க, எப்படா ஆயுள் முடியும் கரெக்டா கணிச்சு கொடுத்தலாம். எங்க தாத்தா ஜோசியர் தான், அவர் கைராக பார்ப்பார். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுச்சு, அவங்க கிராமத்து ஜோசியர்லாம் கரெக்டா இந்த நாள்ல இந்த வயசு நேரம் இறக்குப்ப அப்படின்னு குறிச்சு கொடுத்தாங்க. அதுக்கு தெய்வ பலமும் தேவை. இது எல்லாத்தையும் விட நம்ம என்ன பண்ணோம், கர்மா ரிஜிஸ்டர் பண்ணாம பாத்துக்கணும். அந்த காலத்துல ஒரு நாளைக்கு சாதாரண 50 ஜோசி 70 பேர் ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பணம் கொடுக்குறான் பண்ணங்கள்லாம் அப்புறம் என்ன பண்ணாங்க பார்த்தாங்க, நேர்மை கரெக்டா இருந்துகிட்டே இருந்தாங்க, இயற்கையோட ஒன்றி இருந்தாங்க. இப்ப என்ன இப்ப காலம் இயற்கையா மாறிடுச்சு. நீங்க ஜாதகத்துல கர்மா மட்டும் சம்பாதிக்காதீங்க. திரும்ப சொல்றதுதான், கமிட்மெண்ட் கொடுத்தா கம்மி நடந்துக்குங்க. 200 ரூபா கொடுக்குறாங்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு கட் பண்ணீங்கன்னா நீங்க என்னைக்காவது 20,000 ஒரு கணக்கு போட்டிருப்பீங்க. அங்க அந்த வேலையை கட் பண்ணிடுவாரு, அங்க ஒரு ஏமாற்றத்தை கொடுப்பாரு, அங்க ஒரு வழியை அதை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அந்த காலம் போல இந்த காலம் இல்ல. ஜோதிடத்துறை, ஆன்மீக துறையெல்லாம் கர்மா சம்பந்தப்பட்ட துறைகள். கர்மா எதுக்கு சொன்னாங்க, இதுக்குதான் சொன்னாங்க. அதே போல உங்களை தேடி ஒருத்தர் வராரு, உங்களுக்கு அது விஷயம் தெரியாம கூட இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லுவோமா, எல்லாம் எனக்கு தெரியுங்க, நான் சகல பட்டம்லாம் கொடுக்குறோம்ல, எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன பண்ணணும், அப்படி அவன்கிட்ட தெரியலன்னு சொல்லலன்னா கூட பரவாயில்ல, ஐயா 2 நாள் கழிச்சு வாங்க, உங்களுக்கு டைம் எதை சூட்டப்படலாம் இல்ல சந்திரா ஏதோ ஒரு காரணம், ஜோசியத்தான் பல காரணம் இருக்குது, ஏதோ ஒரு காரணம் சொல்லி அனுப்பிவிட்டு என்ன பண்ணோம், அதை தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்டு வந்து இப்படி பண்ணலாமா செய்யலாமான்னு வார்த்தை கேட்டு வந்து நீங்க அங்க வந்து சொல்லுங்க. உங்களுக்கு விட்டா பார்ட்டி போயிடும், பார்ட்டி விட்டு போய் என்ன பண்ண அப்படி நினைக்காதீங்க. ஒரு வாஸ்து தெரியலையா, வாஸ்துக்காரர் யாரையும் பார்த்து என்ன பண்ணீங்க, அந்த வாஸ்து சொல்லி கொடுங்க. மந்திரந்தனம் தெரியலையா, அவங்கள தெரிஞ்சவங்க வாங்கி கொடுங்க. இப்ப சமீபமா பாருங்க, எல்லாரும் எல்லா வேலையும் செய்யறாங்க, எல்லாருக்கும் எல்லா வேலையும் வராது. என்னதான் ஜோதிட சாத்தியம் 10 விஷயம் கத்துக்கிட்டாலும் யாருக்கு என்ன கொடுப்பேன்னு என்ன சொல்லும் அதுதான் வரும். இப்ப வெள்ளையன் ஐயா பாத்தீங்கன்னா 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் கலக்குறாரு. நான் எப்பறம் அவருக்கு 6ஆம் பாவம்னு அடிச்சு காலையில அருமையான பாயிண்ட் அதெல்லாம் இன்னும் அதிகம் பேசுவாரு எதிர்பார்த்தான், டக்குன்னு முடிச்சிட்டாரு. 3ஆம் பாவம் கையை ஃபால்ட் ஆச்சுனாவே மச்சா மாதிரி தொந்தரவுங்கிறாரு. எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிருக்காரு பாருங்க. பையெல்லாம் பார்த்து அருள் வாக்கு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. டைம் கொடுத்த ஒரு நாள் முழுக்க பேசுவார் போல. அப்ப யாருகிட்ட என்ன விஷயம் இருக்குது கேசல் பண்ணிக்கணும். அப்ப அவங்க ஜாதகத்துல யோகாதிபதி எங்க சம்பந்தப்படுறாரோ அந்த பாவகத்தை எடுத்தா அவங்களுக்கு யோகம் கிடைக்கும். இப்ப ஜோதிடர்கள் என்ன பண்றாங்க, யாருக்கு எந்த பாவத்தை எழுதி சொல்றதுன்னு தெரியல. சில எங்க நேரத்தில் ஜோசியர் இருக்காரு, அவர் கல்யாணத்தை மட்டும் அருமையா பார்ப்பார், மத்தெல்லாம் மக்கள் வராதுன்றது. ஒன்னு கல்யாணம் எந்த நாள் எந்த நட்சத்திரம் எழுதி போட்டுருவாரு, அதான் உனக்கு கல்யாணம். இன்னொருத்தர் இருக்கிறாரு,
நீ எப்போ வீடு கட்டுவ, எவ்வளவு சரி வீடு கட்டுவ, வீட்டை மட்டும் தான் சொல்லுவார். இது அவங்களுடைய ஸ்பெஷல். அப்ப எம்பிபிஎஸ் படிக்கிற மாதிரி தான். 5 வருஷம் படிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, தன்னை உயர்ந்தது எம்டி படிக்கிறாங்க, எம்எஸ் படிக்கிறாங்க. அப்ப குறிப்பிட்ட துறையில போக்கஸ் பண்றாங்க. நம்ம என்ன பண்ணோம், 1 மாதத்தில் ஜோசியர் ஆக முடியுமா, 2 மாதத்தில் ஜோசியர் ஆக முடியுமா? இப்ப ஏழுமலையால 10,000 மாநாள் உருவாக்கிட்டாரு. அவரு வளர்ந்ததுக்கு 20 வருஷம் ஆகி போச்சு. ஆனா இப்ப எப்படி கேக்குறாங்க, இலவசமா ஜோசியம் சொல்லி தரீங்களா? இப்படிதான் ட்ரெண்டிங். காசு கொடுத்தா, காசு கேட்டா கிரிமினல் கொடுறாங்க. பாருங்க, ஒரு ஜோதிடத்தை படிச்சுனா தெரிஞ்சுங்க, ஜோதிடம் படிச்சு உணர்ந்து வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஜோதிடம் என்பது எளிமைதான், பெயரளவுக்கு தான் எளிமை. அது சொல்லி கொடுத்த மிக எளிமைதான். ஆனா உங்களுக்கு உள்வாங்கும் ஞானங்கிறது பாத்தீங்களா, அது உங்க ஜாதகத்தின் அடிப்படையில தான் இருக்கு. ஜோதிடம் படிக்கிறதுக்கும் சரி. என்ன முடிச்சாரு, நீங்க முடிங்கிறாரா? ஓகே, இனிப்பு கொடுத்துட்டாரு பாத்துங்க. அதனால ஜோதிடம் மிக எளிமை, மிக அருமை, மிக அற்புதமான ஞானம். ஒரே விஷயம் தான், முக்காலும் உணரும் ஞானம். ஜோதிடத்தை நீங்க படிச்செல்லாம் தெரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க ஞானிங்கிற பட்டம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க இயற்கையாவே கொடுத்துருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொன்னான வாய்ப்பை கொடுத்த ஏழுமலை ஐயாவுக்கும் இவங்க பொறுமையா கேட்டவங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம். அதே போல சேலம் எஸ்கே ஜோதிட வித்யாலயவின் சார்பாக ஐயா ஏழுமலை ஐயா அவர்களுக்கு இந்த மரியாதை செய்யறது செலுத்தப்படுகிறது. என்ன ஐயா, ஏன்னா ஒரு போட்டோ பிடிச்ச நல்லா இருக்கும். அவரை இங்கிருந்து போட்டோ பிடிச்சா பயமா இருக்குமே. நம்ம யோகநாத் குருஜி அவர்களுக்கு நம்முடைய பயிற்சி மையத்தின் சார்பாகவும் விழுப்புரம், திருப்பூர், கள்ளக்குறிச்சி உங்கள் சார்பாக ஐயா அவர்களுக்கு பொன்னாரு